வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான யோசிக்க வைக்கிற ஒரு உலக பார்வையை பத்தி பார்க்க போறோம். கட்டுப்பாடு, அவநம்பிக்கை, நம்ம சமூகம் இதையெல்லாம் பத்தி ஒருத்தரோட ஆழமான சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு நாம எடுத்துக்கிட்ட மூல உரையிலிருந்து பார்க்கலாம். வாங்க, இது என்னன்னு முழுசா அலசி பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஆரம்பமே இந்த ஒரு வரிதாங்க. பணங்கிறது வெறும் ஒரு நம்பர். என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, நாம இன்னைக்கு பார்க்க போற தத்துவத்தோட ஆணி வேற இதுதான். இந்த ஒரு வரியை பிடிச்சிக்கிட்டு தான் அடுத்தடுத்த சிந்தனைகளே உருவாகுது. சரி, இந்த ஐடியாக்களை நாம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த தனிப்பட்ட உலக பார்வைனா என்னன்னு பார்ப்போம். அப்புறமா பணம், ஏமாத்துறது, கட்டுப்படுத்துறது இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னு பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு இந்த சிஸ்டத்தையே கேள்வி கேட்போம். நாலாவதா நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு ஒரு டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இப்படி ஒரு அவநம்பிக்கையான உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது ஒரு தனிப்பட்ட உலகப் பார்வை. இந்த ஐடியாஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாம் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, எந்த மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ரொம்பவே ஒரு யூனிக்கான ஃபார்மேட்ல இருக்கு. ஒரு பக்கம் ஃபார்முலா, பொறுப்பு திறப்பு அப்படின்னு சொல்லி இது என்னோட சொந்த கருத்து தான் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மனசுல இருந்து வர்ற எந்த ஃபில்டரும் இல்லாத பர்சனல் சிந்தனைகளை அப்படியே கொட்டுறாங்க. நாம் இன்னைக்கு அந்த தனிப்பட்ட சிந்தனைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் முழுசா கவனம் செலுத்த போறோம். ஓகே, இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு. பணம், ஏமாற்றுதல், அப்புறம் கட்டுப்பாடு. இந்த தத்துவத்தோட இதய பகுதினே சொல்லலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, பணத்துக்காக நாம மத்தவங்க முன்னாடி நல்லவங்களா நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கோம். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம்னு சொல்லப்படுது. அதாவது பண பரிவர்த்தனைங்கிறதே ஒரு விதமான நடிப்பை நம்மகிட்ட இருந்து வர வைக்குதுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படி நடிக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது என்னாகும்? ஒரு ஆழமான அவநம்பிக்கை உருவாகுது. நம்ம முன்னாடி நிக்கிறவங்க உண்மையிலே நல்லவங்களா இல்ல பணத்துக்காக நடிக்கிறாங்களா நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால மத்தவங்களோட நோக்கத்தை நாம எப்பவுமே சந்தேக கண்ணோட தான் பார்ப்போம். இப்போ இந்த மூல உரையில ஆசிரியர் நம்மகிட்டயே நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களால இதை கண்டுபிடிக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியுதான்னு சட்டுன்னு நம்மள நிறுத்தி நம்ம லைஃப்ல இப்படி நடந்திருக்கான்னு யோசிக்க வைக்குதுல்ல. இந்த கண்ட்ரோலை பத்தின விமர்சனம் வெறும் பணத்தோட நிக்கலங்க, இன்னும் ஆழமா போகுது. பணம், சாப்பாடு, தண்ணி, காத்து, நிலம், நெருப்பு, ஏன் கல்யாணம், படிப்பு, அன்புன்னு நம்ம வாழ்க்கையோட அடிப்படையான விஷயங்களை வச்சு மத்தவங்கள கட்டுப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் இந்த தத்துவத்தோட வாதம். அடுத்து மூணாவது பகுதிக்கு போவோம். நம்மளோட நிறுவனங்களையே கேள்விக்குள்ளாக்குறது. இதுவரைக்கும் தனிப்பட்ட உறவுகளை பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பெருசா நம்ம வாழ்க்கையை இயக்குற சமூக அமைப்புகளை பத்தி யோசிப்போம். இங்க ரொம்ப நேரடியான ஒரு கேள்வி. அப்படி இருந்தா எதுக்கு இந்த சமூகம், எதுக்கு ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் இதெல்லாமே பிரச்சனையின் ஒரு பகுதி தானே பார்க்கப்படுது. அதாவது இந்த ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ்லாம் எப்படி பார்க்கப்படுதுன்னா, அதெல்லாம் ஒரு தனி மனுஷனை புரிஞ்சுக்காம தேவையில்லாத அதிகமான வேலையை கொடுத்து நிறைய பணத்தை சம்பாதிக்கிற சிஸ்டம்ஸாக தான் இருக்கு. மொத்தத்தில் இது எல்லாமே பணத்துக்காக நடக்கிற ஒரு வியாபாரமே தவிர அதில் மனுஷங்களுக்கான இடம் இல்லைங்கிறது தான் கருத்து. சரி, இப்போ நாம நாலாவது பகுதிக்கு வந்திருக்கோம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இருமை வகைப்படுத்தல் வழிமுறைன்னு பேரு. ஏமாத்துறதையும் சூழ்ச்சியும் புரிஞ்சுக்க இது ஒரு திறவுகோல் மாதிரின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். கடவுள், சாத்தான் மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையிலே இருக்கிற சக்திகள் கிடையாது. அதுக்கு பதிலா மக்களை ஏமாத்தி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அதுதான் இந்த இருமை வகைப்படுத்தல் வழிமுறை. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இந்த உரையிலே ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. பகல், இரவு எடுத்துக்கோங்க. இது இயற்கையான ஒரு இருமை, அதுவா இருக்கு. ஆனா கடவுள், சாத்தான் அப்படி இல்ல. அது நம்மள கட்டுப்படுத்துறதுக்காகவே மனுஷனால செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு இருமை. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த தத்துவமே புரிஞ்சிடும். இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் பார்த்த இந்த அவநம்பிக்கை நிறைஞ்ச உலகத்துல ஒருத்தர் எப்படி தன் வாழ்க்கையை வாழ்றது, அதுக்கான ஒரு தனிப்பட்ட வழிமுறையை தான் இப்போ பார்க்க போறோம். 2 ஸ்டெப்ல ஒரு வழிமுறை சொல்லப்படுது. ஸ்டெப் 1, எனக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்காது. இது ஒரு விதமான தற்காப்புக்காக ஒதுங்கி இருக்கிறத காட்டுது. ஸ்டெப் 2, பேச்சுவார்த்தைகளை டாக்குமெண்ட் பண்ண முறையான இமெயில்ல பேசுறத தான் நான் விரும்புறேன். இதன் மூலமா ஒரு கண்ட்ரோலும் தெளிவும் கிடைக்குது இல்லையா? இதுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு உலக பார்வை நம்மள இயல்பா மத்தவங்க கூட பழகுறதுலேருந்து பின்வாங்க வைக்குது. அதுக்கு பதிலா எல்லாமே கணக்கா, ஆவணப்படுத்தப்பட்ட, கண்ட்ரோல்டான கம்யூனிகேஷனா மாறிடுது. இது நம்மளோட அன்றாட வாழ்க்கை, உறவுகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, இந்த முழு அலசலையும் நாம ஆரம்பிச்ச அதே ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியோடு முடிச்சுக்கலாம். பணத்தை வச்சு அப்பாவி உயிரினங்களை கண்ட்ரோல் பண்ற உரிமையை யார் கொடுத்தது?
இந்த ஒரு கேள்வி நாம பார்த்த தத்துவம் முழுசையும் நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்குது இல்லையா?